கிறிஸ்பி சிக்கன் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணணும். அதுக்கு நான் 400 கிராம் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதில் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு 1 டீஸ்பூன். சால்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வினிகர் ஒரு டீஸ்பூன், இல்லைனா லெமன் இருந்ததுன்னா லெமன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நெய் ஒரு 1/4 டீஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடலாம். லாஸ்ட்டாக தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ இதை வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு வேணும்னா ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா தேவையில்லை. அது கலருக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து 2 பேட்சஸ் ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படின்னா 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு எகெயின் எடுத்து நம்ம 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் 20 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ நான் மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ 10 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து 20 மினிட்ஸ் வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜிலே வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஸோ இதை நான் இப்போ போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எகெயின் இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து இன்னும் 20 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் இப்போ வந்து மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ பேனில் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து 1 by 1 போட்டு ஒரு 1/2 குக்கில் எடுத்துக்கிட்டா போதும். இதை அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுருவோம். இப்போ ஓரளவுக்கு ஒரு மேக்ஸிமம் குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். சிக்கன் ஓரளவு குக் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுருவோம். இப்போ ஒரு 3/4 பதம் வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து இதை வந்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிரெட் க்ரம்ஸும் ஒரு முட்டையை உடைச்சு பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி சிக்கனை வந்து முட்டையில் வந்து டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டுட்டு ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அகைன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ சிக்கனை வந்து இப்போ எக்கில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு இப்போ பிரெட் க்ரம்மில் போட்டுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பீஸா நம்ம வந்து எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸா இதே மாதிரி பிரெட் க்ரம்மில் போட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம எகெயின் வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ இதே மாதிரி எல்லா பீஸும் நான் உங்களுக்கு டிப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் இதை ரெடி பண்ணிட்டேன். டீப் ஃப்ரை பண்ணலாம். இப்போ அதே ஆயிலில் ஒவ்வொரு பீஸை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம்.
சிக்கன் வெந்துருச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கிரன்ச்சி சிக்கன் கபாப் ரெடி. ஸோ இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.